வியூவர்ஸ், வெல்கம் டு மை டஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ககன் பூமி சீரியல்ல என்ன பரபரப்பான நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம செரி இருக்கார் இல்லையா, சூர்யா கிட்ட இருந்து தெரியாம அவரோட போனையே எடுத்துட்டு வந்துடுறாருன்னே சொல்லலாம் இந்த செரி. அது மட்டும் இல்லாம செரி போனை எடுத்துட்டு வந்துட்டு டைரக்டா நம்ம பூமி கிட்ட தான் கொடுக்குறாங்க. பூமி கிட்ட கொடுத்துட்டு, இங்க பாரு பூமி, இதுலதான் எல்லா ரெக்கார்டிங்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னு ஒன்னா பார்த்தாதான் இந்த அபூர்வா எப்படி வெளியே வந்தா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம செரி அந்த போனை ஓபன் பண்ணி அதுல என்ன நல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை தேடிட்டு வர நம்ம அபூர்வாவும் சூர்யாவும் பேசுற ரெக்கார்டு மாட்டுதுன்னே சொல்லலாம் செரி கிட்ட. அப்ப அந்த ரெக்கார்ட்ல வந்து அபூர்வா சொல்லுவாங்க சூர்யா கிட்ட, இங்க பாரு சூர்யா, நீ ககனோட கதையை முடிக்கிறதுக்காக உனக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன், சரியா? போய் இந்த அபூர்வா சொன்ன ஒரு சொல்னால இந்த சூர்யா எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டாரு பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கேட்டுட்டு பூமிக்கு பயங்கரமா கோவம் வருதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அபூர்வா சூர்யாவுக்கு போன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆனா இந்த சூர்யாவோட போன் பூமி கிட்ட இருக்கே. அபூர்வா பண்ற கால சூர்யா போன்ல இருந்து நம்ம பூமி தான் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்கன்னே சொல்லலாம். அபூர்வா சொல்றாங்க, இங்க பாரு சூர்யா, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையுமே பண்ணிடுறேன். ஆனா நான் மறுபடியும் அந்த ஜெயிலுக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது, அதுக்காக நீ தான் எனக்கு வந்து கரெக்டா ஜாமீன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பூமிக்கு பயங்கரமா கோவருதுன்னே சொல்லலாம். அடிச்சு, நீலாம் ஒரு ஆளா? ஃபர்ஸ்ட் நீ எங்க அம்மாவை கொண்ட, எங்க அம்மா கொலைக்கு பின்னாடி யாரு காரணமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஏசிபி சாரியும் நீ கொண்ட. ஆனா இப்போ நான் உயிருக்கு மேல நேசிச்ச என்னோட ககனையும் நீ கொண்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டுமா, நீலாம் ஜெயிலே இருக்க வேண்டிய ஆல்ரெடி, இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் ஆதாரமே போதும் நான் மறுபடியும் ஜெயில தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அபூர்வாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இந்த அபூர்வா இருக்காங்கப்பா. இவன் இந்த பேச்சு பேசுறா, சொல்றத செஞ்சு காமிச்சிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் என்ன சந்திரா இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம். இனிமே அபூர்வாக்கு இந்த வீட்டுல எந்த உரிமையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அபூர்வா இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னா இந்த நட்சத்திராவோட அம்மாவை மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கணும், வேற எந்த உரிமையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாருப்பா. அது மட்டும் இல்லாம அபூர்வா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்காரி தான் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறாருன்னே சொல்லலாம். அவன் இந்த எஜமானியா இருந்த அபூர்வா இப்ப வேலைக்காரியா மாறிட்டாங்க பாருங்களேன். அதான் ஒருத்தவங்க வாழ்க்கையும் எப்படி மாறுது பாத்தீங்களா? எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்களே இந்த அபூர்வா, அதனாலதான் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கதை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். உடனே இந்த அபூர்வா சும்மா இல்லாம வேகமா நம்ம சூர்யாவை பார்க்க தான் போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா நம்ம சூர்யா இருக்க மாட்டாரு. உடனே வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்கும் போது இந்த சூர்யா எங்க போனாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த அபூர்வா உடனே அங்க இருக்கிறவங்களா, இல்ல மேடம் அவங்க இப்பதான் வீட்டுக்கு போனாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அபூர்வா வேகமா மறுபடியும் சூர்யா வீட்டுக்கே கிளம்பி போறாங்கன்னே சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல சூர்யாவை பார்த்தா கால் மேல கால் போட்டுட்டு நல்லா ஜாலியா கூலா உட்கார்ந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஆனா இந்த அபூர்வா வேகமா மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு இருக்காங்கப்பா. உடனே அதை பார்த்துட்டு சூர்யா கேக்குறாங்க, என்ன மேடம் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம அபூர்வா வந்து பயங்கர டென்ஷனா கேட்டுட்டு இருக்காங்க. உன்னோட போன் எங்க சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சூர்யா வந்து கேஷுவலா சொல்றாரு, என்னோட போனா? என்னோட போன் என்கிட்ட தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கப்பா. உடனே அபூர்வா கோவம் வந்து, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? மொத்தம் நீ எத்தனை போன் யூஸ் பண்றன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தான் நம்ம சூர்யாவுக்கு மைண்ட்ல ஞாபகம் வருதுன்னே சொல்லலாம். உடனே இதெல்லாம் கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகி நம்ம சூர்யா அவரோட இன்னொரு போனை தேடுறாங்கன்னே சொல்லலாம். அப்ப நம்ம அபூர்வா வந்து சூர்யா போனை தேடுறதை பார்த்துட்டு சொல்றாங்க, நீ என்னதான் தேடினாலும் அந்த போன் கிடைக்க போறது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா வந்து முழிக்கிறாருன்னே சொல்லலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம அபூர்வா சொல்றாங்க, உன்னோட போன் அந்த பூமி கையில இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சூர்யாவுக்கு தூக்கி வாரி போடுச்சுன்னே சொல்லலாம். அப்ப நம்ம அபூர்வா சொல்றாங்க, இங்க பாரு சூர்யா, அந்த ரெக்கார்டை மட்டும் இந்த பூமி யார்கிட்ட காமிச்சான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், மறுபடியும் நான் அந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டு கழி தின்ன வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷன்ல பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த அபூர்வா வேணா காரியத்துக்கு எனக்கு மரண தண்டனை கிடைச்சிடும் போலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சூர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், எதுக்கு கவலைப்படுறீங்க? அந்த போன் யார் வீட்டுல இருக்கு? உங்க வீட்டுல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பூமி கையில தானே இருக்கு, கவலைப்படாதீங்க, இதுக்கு எதுக்கு கவலைப்படணும்? அந்த பூமி கிட்ட இருந்து எப்படியாவது என் போன் அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூலா சொல்லிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் இந்த சூர்யா. அப்ப நம்ம அபூர்வா வந்து சூர்யா கிட்ட சொல்றாங்க, சரி சூர்யா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் அந்த மாதிரியே பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாம எதுக்கு நீ ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்க சொல்லு? நாளைக்கு ஒரு வேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன மாட்டி விட்டுட்டு நீ அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கப்பா. நம்ம சூர்யா ஏதோ சொல்லி அபூர்வா வாய மூடிடுறாங்கன்னே சொல்லலாம். அதெல்லாம் இல்ல மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் அந்த போனை போய் எடுத்துட்டு வாங்க, அந்த போன்ல தான் எல்லாமே இருக்கு, மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கணும்னா அந்த போன் இருந்தா தான் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அபூர்வாவும் சரி சூர்யா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன், நைட் இந்த பூமியில தூங்குனதுக்கு அப்புறம் அவர் ரூமுக்கே போயிட்டு தெரியாம இந்த போனை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த அபூர்வா. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த அபூர்வாவும் நட்சத்திராவும் எப்படா இந்த பூமி தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு கழுகு மாதிரி காத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டுமா வழியா பூமி தூங்க போக இந்த பக்கம் நட்சத்திராவும் அபூர்வாவும், சரி மம்மி அவ தூங்க போயிட்டா, வாங்க அவளுக்கு தெரியாம போன் எடுத்துட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போய் போன் எடுக்கலான்னு போக பூமி அவங்க ரெண்டு பேரையும் கேட்ச் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கம்பு எடுத்து ரெண்டு பேரையும் போடுன்னு போடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம பூமி. உடனே ரெண்டு பேரும் அடி தாங்க முடியாம பூமி ரூம்ல இருந்து வேகமா வெளியே ஓடி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். உடனே நட்சத்திரம் சொல்றாங்க, என்ன மம்மி இவ இந்த போடுறா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அபூர்வா சொல்றாங்க, பாரு பேபி, அந்த போன் எப்படியாவது மம்மி
மம்மி கையில கிடைக்கணும், அந்த போன் மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த சூர்யாவும் மாட்டிப்பா, அதுக்கப்புறம் இந்த மம்மி மறுபடியும் ஜெயில போய் களினா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கா. உடனே பூமி வந்து அபூர்வா கிட்ட கேக்குறாங்க, என்ன அபூர்வா பக்கம் எல்லா எவிடன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டியா? கரெக்ட் தான், நீ பயப்படுறது ரொம்பவே கரெக்ட் தான் அபூர்வா, அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் நீ தூக்குல தொங்க போற அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு நட்சத்திராக்கு பயங்கர கோவம் வருதுன்னே சொல்லலாம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மம்மியை நீ இந்த மாதிரி சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம பூமி சொல்றாங்க, இங்க பாரு நட்சத்திரா, தப்பு செஞ்சவன் தண்டனையா அனுபவிச்சுதானே ஆகணும், அது மட்டும் இல்லாம உங்க மம்மி இருக்காங்களா, உங்க மம்மி அவங்க எவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு, அதனால உங்க அம்மாக்கு கண்டிப்பா இந்த தண்டனை கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம பூமி சொல்ல, உடனே இந்த பக்கம் நம்ம பூமி இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடி கூட்டிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். நம்ம செடி சொல்றாங்க, இங்க பாரு பூமி, நீ அவசரப்படுற, தயவு செய்து அவசரப்படாத, அவசரப்பட்டு ஏதாவது பண்ண இந்த சூர்யா கண்டிப்பா வந்து ஏதாவது பண்ணி திட்டத்தை எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம எதுவா இருந்தாலும் பார்த்து பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம சூர்யா பூமிக்கு தான் கால் பண்றாங்கன்னே சொல்லலாம். சூர்யா போன் பண்ணது இல்லாம பயங்கர திமிரா வேற பேசுறாருன்னே சொல்லலாம். இங்க பாரு பூமி, ஒழுங்கு மரியாதையா என்னோட போனை என் கையில கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமி சொல்றாங்க, என்ன ஒழுங்கு மரியாதையா போனை உன் கையில கொடுக்கணுமா, உன் கையில திருப்பி கொடுக்கறதுக்காக இந்த போனை எடுத்துட்டு வந்தோம் கஷ்டப்பட்டு, நான்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பூமி, இந்த போன்ல எல்லா ஆதாரமுமே இருக்கு, இந்த ஒரு போன் ஆதாரம் போதுப்பா, ரெண்டு பேரையும் உள்ள தள்ளி என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூமி வீராப்ப பேச, அது மட்டும் இல்லாம என்னோட ககன் மாமா உன்னை என்னடா பண்ணாரு சொல்லு, அவர் அநியாயமா இப்படி கொலை பண்ணிட்டியே, நீ தான் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா பயங்கர டென்ஷன்ல இருப்பாருன்னே சொல்லலாம். அந்த டென்ஷன்லயே ஐயோ என்ன ஆக போதோ ஏதாக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்காங்கப்பா இந்த சூர்யா. நம்ம பூமி வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு அபூர்வா, நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கோ, தண்டனை பாதியாவது கம்மியாகும், இல்லன்னு வச்சுக்கோங்க உனக்கு மரண தண்டனை கொடுக்கறத தவிர வேற எதுவுமே ஆப்ஷன் இல்லாம போயிட்டு பாத்துக்கோங்க. உடனே நம்ம அபூர்வா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு வந்து சொன்னாங்க, என்ன பூமி அடிக்கடி மரண தண்டனை கிடைக்கும் மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயம்படுத்துறியா, ஆனா எந்த தப்புமே செய்யல, தப்பு செய்யாம எதுக்காக நான் ஒத்துக்கணும் சொல்லு. உடனே இதை கேட்டுட்டு நம்ம பூமி டென்ஷன் ஆகி அடி அடின்னு அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த அபூர்வாவை. இங்க பாரு, நீ உண்மையை சொல்ற வரைக்கும் இந்த அடி தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு அபூர்வாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பூமி என்ன போட்டு படாத பாடுபடுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா பயங்கர டென்ஷன்ல இருக்க. இன்னொரு பக்கம் இந்த நட்சத்திர கூலா கால் மேல கால் போட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ககன் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வரும், அதை பார்த்துட்டு நம்ம நட்சத்திராக்கு ஒண்ணுமே புரியாதுன்னே சொல்லலாம். ககனா, ககன் உயிரோட தான் இருக்கானா, ககன் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த நட்சத்திரா. உடனே பர்ஃபார்மன்ஸ்ல அவரை ககன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, ஆகாஷ் ஆகாஷ் த ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு நட்சத்திரா நினைக்கிறாங்க, என்னடா இது ககன் பேரு ஆகாஷ்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாம குழப்பத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துக்கு பூமி கேஷுவலா வர பூமி வந்து அந்த ஆகாஷ டிவில பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்கன்னே சொல்லலாம். அந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் ரீகேப் ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம்ப்பா. ககன் இன்னும் சாகலையா, நான் அப்பவே நினைச்சேன் என்னோட ககன் மாமா என்னை விட்டு போக மாட்டாருன்னு, அவர் உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு தான் போய் பாக்குறதுக்காக போறாங்கப்பா நம்ம பூமி. அவரை பார்த்துட்டு ககன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க, அங்க உள்ளவங்களாம் வந்து ஆகாஷ் ஆகாஷ்னே சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டுமா பூமி கண்ணுக்கு ஆகாஷ் மாதிரி அவர் தெரியல, ககன் மாதிரி தான் தெரியறாரு. பூமி அவரை மெய் மறந்து பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்கன்னே சொல்லலாம். அது மட்டுமா நம்ம பூமி நினைக்கிறாங்க, ககன் மாமா என்னை விட்டு போகல, எனக்கு நல்லாவே தெரியும் அவர் என்னை விட்டு போக மாட்டாரு, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உள் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு, ஆனா யாருமே நம்பல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. மட்டும் இல்லாம அந்த கடவுள் இவ்வளவு கூடிய சீக்கிரம் என் ககன் மாமாவை என் கண்ணில் காமிப்பாருன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பூமி. உடனே இந்த விஷயத்த நம்ம செடிக்கிட்ட தான் சொல்றாங்க, இங்க பாரு செடி, நான் ஏற்கனவே சொன்னல ககனுக்கே எதுவுமே ஆயிருக்காது, ககன் உயிரோட தான் இருக்காருன்னு, ககன் உண்மையாலே உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம செடி ரொம்ப ஹாப்பி ஆறாருன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம செடி அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஓடோடி வராருன்னே சொல்லலாம். அங்க பார்த்தா நம்ம ககன் எல்லாருமே சந்தோஷமா இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம பூமிக்கு கேபி தான் கால் பண்றாங்க. நம்ம பூமி கிட்ட வந்து கேபி சொல்றாங்க, இங்க பாருமா உங்க அத்தையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ககனை நினைச்சு அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியாம ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பூமி சொல்றாங்க, மாமா நான் தான் சொன்னேன்ல ககன் சாகல உயிரோட தான் இருக்காரு அப்படின்ட்டு, ககன் உயிரோட தான் மாமா இருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே வந்து இதை கேட்டுட்டு நம்ம கேபி பயங்கர சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். என்ன பூமி சொல்லிட்டு இருக்கேன் நீ, ககன் உயிரோட இருக்கானா, நீ ககனை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆமா மாமா என் கண்ணால இப்ப பாத்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே ககனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பூமி இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கேபி சந்தோஷப்பட்டுட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க,
இங்க பாரு சாரதா, நான் தான் சொன்னல உன்கிட்ட ககன் சாகலன்னு, அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே சாரதாக்கு பயங்கர சந்தோஷம்னே சொல்லலாம். உடனே பூமிக்கு வந்து ஆகாஷ் கிட்ட போய் எப்படி பேசுறது, எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே சரி சொல்றாங்க, இங்க பாரு பூமி, இவரை பார்க்க ரொம்ப பிஸியான ஆள் மாதிரி தெரியறாரு, அது மட்டும் இல்லாம இவர் யாரு எவருன்னு தெரிஞ்சிருச்சுல, சரி இப்போவா நம்ம இங்க இருந்து போகலாம், இந்த தடவை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி வந்து பூமியை கூட்டிட்டு போக, இன்னொரு பக்கம் நம்ம கேபியும் சாரதாவும் ரொம்ப ஆர்வத்தோட அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ககனை எப்படியாவது பூமி கூட்டிட்டு வந்துருவா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாவம் அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம ககன் அங்க வரமாட்டாரு. உடனே கேபி கேக்குறாங்க, என்ன பூமி ககன் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா ககன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம பூமி சொல்றாங்க, இல்ல மாமா அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சாரதா சொல்றாங்க, இல்ல நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க, ககன் உயிரோட இல்ல, என்ன எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மறுபடியும் இந்த சாரதா அழ ஆரம்பிச்சிடறாங்கன்னே சொல்லலாம். உடனே அப்பதான் நம்ம பூமியை ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்ப்பா. என்ன நடந்தாலும் சரி ஆகாஷை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட வேண்டியதான், அது மட்டும் இல்லாம எனக்கு என்னவோ ஆகாஷ் தான் ககரா இருப்பாருன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பூமி நினைச்சிட்டு இருக்க. ஆனா எதுக்காக ஆகாஷ்ன்ற பேர்ல டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம பூமி. சரின்னு சொல்லிட்டு நம்ம செரி சொல்றாங்க, இங்க பாரு பூமி நம்ம ஆகாஷ் கிட்ட போய் பேசுவோம், அவர்கிட்ட போய் பேசினாதான் என்ன எதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு செரியும் பூமியும் ஆகாஷை மீட் பண்றதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பூமி எப்படி கஷ்டப்பட்டு என்ன பாடுபட்டு ஆகாஷை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அந்த ஆகாஷ் இவங்க கூட வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கணுமே, எப்படி வர போறாருன்னு தெரியல. சரிங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பூமியும் சரியும் என்ன பண்றாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.